அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ வியூவர்ஸ், நாம ஏற்கனவே எம்சிஏவில் மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஈக்குவலன்ஸ் லாஸ் பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். எம்சிஏ அண்ணா யூனிவர்சிட்டி மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூனிட் 1ல் ஈக்குவலன்ஸ் லாஸ் பார்ட் 2 பார்க்கலாம். நாம ஏற்கனவே இம்பார்ட்டன்ஸ் லாஸ், அதாவது முக்கியமான விதிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த விதிகளை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். டிஃபைன் ஐடம்பொட்டன்ட் லா, அதாவது ஐடம்பொட்டன்ட் விதியை வரையறுக்கவும். இன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், the idempotent law states that applying an operation to a variable or set an infinite number of times does not change the result. It can be expressed as x into x equal to x. Example, in Boolean logic, P or P equal to P and P and P equal to P. இங்க என்ன சொல்றாங்கன்னா, தனித்துவ கணிதத்தில் ஐடம்பொட்டன்ட் விதி ஒரு செயல்பாட்டை ஒரு மாறி அல்லது தொகுப்பிற்கு எண்ணற்ற முறை பயன்படுத்துவதால் முடிவு மாறாது என்று கூறுகிறது. இதை இவ்வாறு வெளிப்படுத்தலாம். x into x equal to x. அதாவது ஒரு மாறி வேரியபிள், அத எத்தனை முறை நம்ம மல்டிபிள் பண்ணாலும் அதோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகாது. அதுதான் ஐடம்பொட்டன்ட் லான்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா, பூலியன் தர்க்கத்தில் P or P equal to P மற்றும் P and P equal to P. அதாவது ஒரு வேரியபிளை முடிவற்ற நிலையில் எத்தனை முறை நம்ம பெருக்கினாலும் அதோட மதிப்பு மாறாதுன்னு சொல்றது தான் ஐடம்பொட்டன்ட் லா. அடுத்து டிஃபைன் டீகம்போசிங் கன்ஜக்ஷன், தமிழ்ல சிதைவு இணைவை வரையறுக்கவும். இன் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், decomposing a conjunction is the process of breaking down a compound logical statement connected by the AND operator into its individual constituent statements. This process is known as the rule of inference, called conjunction elimination or simplification. தனித்துவ கணிதத்தில் ஒரு இணைவை சிதைப்பது என்பது AND ஆபரேட்டரால் இணைக்கப்பட்ட ஒரு கூட்டு தர்க்க அறிக்கையை அதன் தனிப்பட்ட தொகுதி அறிக்கைகளாக உடைக்கும் செயல்முறையாகும். இந்த செயல்முறை இணை நீக்கம் அல்லது எளிமைப்படுத்தல் எனப்படும் அனுமான விதி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை AND ஆபரேட்டரால பிரிக்கும் போது அது தனித்தனியா புதிய ஸ்டேட்மெண்ட்டுகளாக உருவாகும். இவ்வாறு நடைபெறும் இந்த செயல்முறைக்கு இணை நீக்கம் அல்லது எளிமைப்படுத்தல் அனுமான விதின்னு சொல்றாங்க. The principle of conjunction elimination states that if a compound conjunction P and Q is true, then both proposition P and proposition Q must individually be true. அதாவது இணை நீக்கத்தின் கொள்கை, ஒரு கூட்டு இணை P and Q உண்மையாக இருந்தால் முன்மொழிவு P மற்றும் முன்மொழிவு Q இரண்டும் தனித்தனியாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த விதி கூறுகிறது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். P கான ஸ்டேட்மெண்ட், it is raining.
Q க்கான statement, the ground is wet. The conjunction of the two statement is P and Q, which can be written as it is raining and the ground is wet. Decomposing this compound statement means applying the rule of conjunction elimination to separate it back into its simpler parts. எடுத்துக்காட்ட பார்ப்போம். P மற்றும் Q க்கான கூற்றுகள் அதாவது அறிக்கைகளை பார்க்கலாம். P அதுக்கான அறிக்கை மழை பெய்கிறது. Q அதற்கான அறிக்கை தரை ஈரமாக உள்ளது. இந்த இரண்டு கூற்றுகளின் இணைப்பு P and Q ஆகும். இது ரெண்டும் இணைந்தால் அதற்கான அறிக்கை இவ்வாறு எழுதலாம்: மழை பெய்கிறது மற்றும் தரை ஈரமாக உள்ளது. இந்த கூற்றை சிதைப்பதால் அல்லது பிரிப்பதால் மீண்டும் அதன் எளிமையான பகுதிகளாக பிரிக்க இணை நீக்க விதியை பயன்படுத்துகிறோம். அடுத்து டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டிங் டிஸ்ஜங்ஷன். தமிழ்ல பிரிவினை கூற்றை வரையறுக்கவும். A compound statement is true if at least one of the component statements P or Q is true or both are true. It is false only if both component statements are false. இந்த compound statement கூற்று அல்லது கூற்று அறிக்கை அல்லது கூற்றுன்னு சொல்லலாம். ஒரு கூற்று உண்மை என்றால் P அல்லது Q இந்த இரண்டு கூற்றுகளில் ஏதாவது ஒன்று உண்மையாக இருக்க வேண்டும் அல்லது இரண்டும் உண்மையாக இருக்க வேண்டும். இவை இரண்டும் தவறாக இருந்தால் அல்லது பொய்யாக இருந்தால் மட்டுமே அது தவறானது. The distinction of two statements P and Q is written as P or Q, and it means either P is true or Q is true or both are true. அதாவது P மற்றும் Q என்ற இரண்டு கூற்றுகளின் பிரிவினை கூற்று P or Q என்று எழுதப்படுகிறது. மேலும் P உண்மை அல்லது Q உண்மை அல்லது இரண்டும் உண்மை என்று பொருள்படும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். P, the sky is blue. Q, grass is green. The distinction of P or Q is true because those statements are true. எடுத்துக்காட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா P யோட ஸ்டேட்மெண்ட் வானம் நீல நிறம், Q யோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா புல் பச்சை நிறம். இதோட பிரிவினை உண்மை ஏன் என்று பாத்தீங்கன்னா வானம் நீல நிறம்ன்றதும் உண்மை, புல் பச்சை நிறம்ன்றதும் உண்மை. இந்த ரெண்டு அறிக்கைகளும் உண்மையாக இருக்கிறதுனால பிரிவினை கூற்று அதாவது டிஸ்ஜங்ஷன் அதுவும் உண்மை. அடுத்து டிஃபைன் டி மோர்கன்ஸ் லா, அதாவது டி மோர்கனின் விதியை வரையறுக்கவும். டி மோர்கன்ஸ் லாஸ் ஆர் two fundamental rules that describe how negation distribute conjunction and disjunction. They provide an equivalence between the negation of a compound statement and a compound of negations with switched operators. Example for and operator: negation of P and Q equal to negation P or negation Q. Example for OR operator: negation of P or Q equal to negation P and negation Q. இந்த டி மார்கன்ஸ் விதி என்ன சொல்லுதுன்னா, டி மார்கனின் விதிகள் எதிர்மறை எவ்வாறு இணைவு மற்றும் பிரிப்பு ஆகியவற்றை விநியோகிக்கிறது என்பதை விவரிக்கும் இரண்டு அடிப்படை விதிகள் ஆகும். அவை ஒரு கூட்டு அறிக்கையின் எதிர்மறைக்கும் எதிர்மறையின்
கூற்றுக்கும் இடையே ஒரு சமநிலையை வழங்குகிறது. அதாவது டிமார்கன்ஸ் விதியில நெகேஷன் சிம்பல் எப்படி அண்ட் ஆபரேட்டர் மற்றும் ஆர் ஆபரேட்டருக்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. அதை எக்ஸாம்பிள்ல கீழே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆபரேட்டரா இருந்தா ஆர் ஆபரேட்டராகவும் ஆர் ஆபரேட்டராக இருந்தால் அண்ட் ஆபரேட்டராகவும் சுவிட்ச் பண்ணிக்கிறாங்க. இவை இரண்டுமே எதிர்மறை சிம்பலான நெகேஷன் வரும்போது சமநிலையை வழங்குகிறதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நெகேஷன் ஆஃப் P அண்ட் Q ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது இந்த நெகேஷன் உள்ள போயிட்டு நெகேஷன் P அண்ட் சிம்பிள் ஆர் சிம்பிளா மாறுது. நெகேஷன் Qன்னு ரெண்டுத்துக்கும் நெகேஷன் வந்துடுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவல்னு சொல்றாங்க. அதே போல நெகேஷன் ஆஃப் P ஆர் Q ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது நெகேஷன் P இந்த ஆர் சிம்பிள் அண்டா மாறுது. நெகேஷன் Q இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவல்னு இந்த விதி கூறுகிறது. ஓகே கைஸ், இன்னைக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈக்குவலன்ஸ் லாஸ்ல ஐடம்பொட்டன்ட் லா, கன்ஜங்ஷன், டிஸ்ஜங்ஷன்ஸ், டிமார்கன்ஸ் லாஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். மேலும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தவிர ஃபேஸ்புக் பேஜ், டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.